என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? அக்கா, இந்த ரூமை ரொம்ப வருஷமா யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரூமை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. என்ன அக்கா, இந்த ரூம் ரொம்ப குப்பையா இருக்கு. இத கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ரூமை க்ளீன் பண்ணு, நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். சரி அக்கா. முத்தம்மா, ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடு. அப்புறம் இந்த குப்பையெல்லாம் மூட்டையில கட்டி வெளியே தூக்கி போட்டு. சரியா? சரி அக்கா. ஸ்ரீதர், இறந்து போனவனோட குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா நஷ்ட ஈடு கொடுத்துருங்க.
மல்லிகைப்பூ நல்லாவும் இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. என்ன முத்தமா? என்னக்கா விடிஞ்சோ விடியாததுமா வாடின பூவை தலையில வச்சிருக்கீங்க? சொல்லிருந்தா நானே பூ பறிச்சு கொண்டு வந்திருப்பேன்ல. என்னது வாடின பூவா? ஆமாக்கா. அப்படி இருக்காதே. இப்பதானே இந்த பூவை நான் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சேன். அதுக்குள்ள எப்படி வாடி போச்சு? அக்கா நீங்க தெரியாம வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா உங்களை மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்க தலையில வாடி போன பூவெல்லாம் இருக்க கூடாது. அதை தூக்கி போட்டுருங்க. நான் போய் வேற பூ எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரப்போ ஃப்ரெஷ்ஷா தானே இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி வாடிச்சு? வாவ் சூப்பர். அண்ணி நல்லா சமையல் பண்ணியிருக்காங்க. இது உங்க அண்ணி சமைச்சது இல்லப்பா, அப்புறம் வீட்டு வேலைக்காரி செஞ்சது. அப்படியா? ரொம்ப நல்லா சமைக்கிறா, சுத்தமா வேலை செய்யறா, ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. தேங்க்ஸ். எனக்கா? எதுக்கு? ஆமா, நீ தானே அந்த பொண்ணை அனுப்பி வச்ச. நானா? பின்ன நான் எந்த வேலைக்காரியும் அனுப்பி வைக்கலையே. எங்க அம்மாட்ட சொன்னேன், இன்னும் 2-3 நாள்ல தேடி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா பாஸ். அவ யாரு என்னன்னு நீங்க விசாரிக்கவே இல்லையா? இல்ல, நீ அனுப்பிச்சதுனால எல்லாம் விசாரிச்சுதான் அனுப்பிச்சிருப்பேன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் விசாரிக்காம யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. தனியா இருக்க வீடு, அண்ணி தனியா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த வீட்டை பத்தி இந்த ஊர் மக்கள் அங்க பேய் இருக்கு அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பாஸ். இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ். அதுவும் இல்லாம ஊர் மக்கள் அந்த வீட்டுல பேய் இருக்கு அது இதுன்னு பேசிக்கிறாங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாஸ். பேய் எப்போதும் வெள்ளை சாரி தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா, முடிய எப்பவுமே விரிச்சு போட்டிருக்கோம். காலோட பாதங்கள் முன்ன பின்ன இருக்கும்.